விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். முக்கிய செய்தி: இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் 23.67 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்க? அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் 23,67,00,000 ரூபாய் செலவில் பக்தர்களுக்காக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் விஜய் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் 23,67,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முடிக்காணிக்கை மண்டபம், அன்னதான கூடம், விருந்து மண்டபம் மற்றும் 235 பூஜை பொருட்கள் விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் உதவி பொறியாளர், கட்டுமானம் உதவி, தம்பதி மற்றும் செயல் அலுவலர் நிலை 1 மற்றும் 3 ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 80 நபர்களுக்கு பணியாணையும் வழங்கியிருக்கிறார். இந்த விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பக்தர்கள் கோரிக்கை ஏற்று 23,67,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முடிக்காணிக்கை மண்டபம் 125 நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தும் வகையிலான அன்னதான கூடம், 25 நபர்கள் அமர்ந்து உணவு வகையான 24 விருந்து மண்டபங்கள் மற்றும் 235 பூஜை பொருட்கள் விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் விஜய் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமய நிறுவனங்களை நிர்வகித்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல், சொத்துக்களை பாதுகாப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டு வரும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியிடங்கள் அவ்வப்போது ஏற்படும் காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 36 உதவி பொறியாளர்கள், 38 உதவி தம்பதி மற்றும் 6 செயல் அலுவலர்கள் நிலை 1 மற்றும் நிலை 3 ஆகிய மொத்தம் 80 நபர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பணியாணைகளை தற்பொழுது வழங்கி வந்தார். இந்து சமய அறநிலையத்துறைக்காக முதல் முறையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் அரசு உதவி பொறியாளர் மற்றும் உதவி தம்பதி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், மேலும் தலைமை செயலாளர் சாய்குமார், வணிகம் மற்றும் பதிவுத்துறை மற்றும் அறநிலையத்துறை செயலாளர் குமரகுருபரன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வினய், கூடுதல் ஆணையர் முனை ஜெயராமன் ஆகியோர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்துள்ளார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.